ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, ஆளும் அரசுக்கு சாதகமா இல்லை எதிர்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறதா, ஆளும் அரசின் திட்டங்கள் ஓட்டாக மாறுகிறதா, நாம் தமிழர் போன்ற கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதா, புதிதாக வந்த தாவேகா விஜய் கட்சிக்கு எப்படிப்பட்ட ஆதரவு இருக்கிறது, இப்படி போன்ற பல கள ஆய்வுகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தரவுகளையும் உங்கள் முன் வைத்து வருகிறோம். பொதுமக்களுடைய கருத்து, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் கூட நம்ம உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நாம் இன்று எடுத்திருக்கக்கூடியது ஒரு ஸ்டார் தொகுதி. அப்படி என்ன ஸ்டார் தொகுதி அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் வருது, நார்த் மெட்ராஸில் வருது. இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த டாக்டர் கலாநிதி வீரசாமி அவர் தான் இருக்கிறாரு. மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,07,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்கள் 99,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,07,000 பேரும் இருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2021 திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் பெற்ற வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,05,000, 60% வாக்குகள். அவரை எதிர்த்து அதிமுக சார்பாக ஆதி ராஜாராம் போட்டியிட்டார். அவர் பெற்ற வாக்கு பார்த்தீங்கன்னா 35,000, 60% M.K. ஸ்டாலின்னா ஆதி ராஜாராம் பெற்றது 20% வாக்குகள் தான். அதே நேரத்தில் ஜெகதீஷ்குமார் அப்படின்னு மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர், அவர் 14,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறார், 8%. கெமுலஸ் செல்வா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் 11,000 வாக்குகள் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது. இதே சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2011 M.K. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டார். அவர் வாங்கிய வாக்குகள் 68,677. அவரை எதிர்த்து சைதை துரைசாமி போட்டியிட்டார். அவர் பெற்றது 65,943. இந்த தொகுதியில்தான் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் பிஎஸ்பி சார்பாக நின்றார். அவர் பெற்றது 4,000 வாக்குகள். மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கான அந்த வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2,734, ரொம்ப சொற்பம். ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருந்த ஸ்டாலின் அப்பொழுது போட்டியிட்ட பொழுது 2,000 வாக்குகள், 2,700 வாக்குகள் வித்தியாசம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 2016 பாஜகவுடைய KT ராகவன் இந்த தொகுதியில் போட்டியிட்டார் அப்படிங்கிறது. இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த 2016 நாம் தமிழர் கட்சியில சார்பாக போட்டியிட்டவர் சேவியர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர். அதாவது நோட்டா வாங்கிய ஓட்டை விட மிக குறைவாக வாங்கியது நாம் தமிழர் கட்சி, 2,827 வாக்குகள் தான். ஆனால் 2021 11,000 வாக்குகள், 11,304 வாக்குகள் பெற்று 6.52% வாக்கு சதவீதத்தை அவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழருக்கும் இந்த சட்டமன்ற தொகுதியிலே ஒரு ஆதரவு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது களம் எப்படி இருக்கிறது, புதிதாக தாவேகா வேற வந்திருக்குது, விஜயோடைய தாக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் இதில் விரிவாக பார்க்கிறோம். கள ஆய்வில் நமக்கு உதவியாக செய்தியாளர் கார்த்திக் விவேகா, ஸ்ரீ டிவி நேயர் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் கார்த்திக். வணக்கம். இந்த சட்டமன்ற தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி. இந்த ஸ்டார் தொகுதியில நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செய்தீங்க? முக்கியமான சட்டமன்ற தொகுதி, ஸ்டார் தொகுதின்ற மாதிரி நம்ம முதலமைச்சரோட முக்கியமான தொகுதி. 3 முறை இந்த தொகுதியில நல்ல வாக்குகள் எடுத்து நல்ல முறையில வெற்றி பெற்றிருக்கார் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்ப இந்த கள ஆய்வுல நம்ம எந்தெந்த ஏரியாக்கள் இங்க அடங்கியிருக்குன்னா, நம்ம பார்த்தது கொளத்தூர், திருவிக நகர், பெரியார் நகர், GKM காலனி, ஜவஹர் நகர், இரட்டை ஏரி சந்திப்பு, அகரம், செம்பியம், பெரவள்ளூர், புண்ணியமன்மேடு. ஸோ இந்த பகுதிகளெல்லாம் நம்ம அங்கிருந்த பொதுமக்களை நேரடியாக சந்திச்சு கள ஆய்வு நம்ம மேற்கொண்டிருக்கோம். நீங்க சொன்ன இந்த பகுதிகளில் எந்தெந்த சமுதாயங்கள் அதிகமாக இருக்கிறாங்க? இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, இந்த திருவிக நகர், செம்பியம் சுற்றியுள்ள பகுதிகள்லாம் ஆதி திராவிட மக்கள் ஒரு 20% வாக்குகள் பெரும்பான்மையா நம்ம பார்க்கலாம். அப்புறம் முக்குலத்தேவர்கள் அவங்க ஒரு 10%. இவங்க வணிகம் சார்ந்து இருக்காங்க. வணிகம், இவங்களுக்கு பிரதான குடியிருப்புகள் எல்லா இடத்துலயும் கலந்தே இருக்காங்க. இவங்க வணிகம் சார்ந்துன்னா, இப்ப அங்க பாத்தீங்கன்னா அங்க கொளத்தூர் ரொம்ப பிசினஸ் ஏரியா. அது சின்ன சின்ன சிறு குறு தொழில்கள்,
அப்புறம் இந்த மீன் வளர்ப்பு, இந்த வண்ண மீன்கள் வளர்ப்பு ஃபுல்லா வந்து அந்த மாதிரி அங்கதான் நடக்குது. அது அப்புறம் நாடார்கள் ஒரு 10% ஓட்டுகள் இருக்கு. சிறுபான்மையர்கள் ஓட்டு இருக்கு. நாயுடு, செட்டியார், பிராமணர் மற்றும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்களெல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு வந்து திருவிக்கா நகர், அகரம் போன்ற பகுதிகள்ல அதிகமா இருக்கு. பெரியார் நகர், ஜவஹர் நகர் இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தா அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள், இந்த நடுத்தரம் பிளஸ் நடுத்தரத்திலே கொஞ்சம் உயர்ந்த வர்க்கத்தினர் அவங்க வசிக்கிற வந்து அவங்க இருக்கிற பகுதிகள் இருக்கு. அப்புறம் கொளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க. நாடார்கள், வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க கொளத்தூர்ல பல்வேறு மொழி பேசும் மக்களும் அங்க அதிகமா இருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு சமூகத்தினர் அந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சிறு குறு தொழில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்றீங்க. இவர்களெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? ஒவ்வொரு சமூகமும் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது? குறிப்பாக இந்த பிசினஸ் அந்த இது பண்ணக்கூடியவங்க அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? முதலமைச்சரோட முக்கியமான தொகுதி வந்து இந்த தொகுதி. அவரை வீழ்த்தறதுக்கு நம்ம அதிமுக வந்து இந்த சதுரங்க ஆட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சதுரங்க ஆட்டத்துல வந்து நம்ம இவர் இங்க நிக்கிறார். இவரு ராஜா தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ராஜா. இந்த ராஜாவை வீழ்த்தறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஆதி ராஜாராம் இறக்குறாங்க 2021 நீங்க சொன்ன மாதிரி. அப்போ அந்த 35,000 வாக்கு தான் எடுக்கிறாரு, அவர் தோல்வி அடைகிறாரு. 2016 வந்து ஜேசிடி பிரபாகர் இறக்குறாங்க 53. ஜேசிடி பிரபாகர் 55,573 வாக்குகளோட அவர் தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் சைதை துரைசாமி இறக்குறாங்க. அப்ப அவரும் வந்து களத்துல தோல்வி அடைகிறார். இது எதனால இவருக்கு இப்படி இந்த மாதிரி இருக்குன்னா, முதலமைச்சர் அங்க குறிப்பிட்ட சமூகத்தினர்னு இல்லாம அங்க இருக்கிற வணிகர்களுக்கு அதிகமா வந்து நிறைய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்காரு. ஒண்ணுமே இல்ல, நீங்க கொளத்தூர்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொளத்தூர் எதுக்கு ரொம்ப இதுவான இடம் பாத்தீங்கன்னா, ஃபேமஸான இடம்னா கொளத்தூர் வண்ண மீன்கள் நிலையம்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்க இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்கிருந்து தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகுது. எந்த மாதிரியான மீன்களும் இங்கிருந்து தான் வருது. இதுக்கு அவர் தனியா வந்து ஒரு வண்ண மீன்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு கட்டிடமே அமைச்சு கொடுத்திருக்காரு. இங்க இருக்கிற இந்த சங்கங்கள், இந்த எப்படி சொல்றதுன்னா இவங்க இந்த நாடார்கள் சங்கம், முதலியார்கள் சங்கம், இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்துதான் இவருக்கு முதலமைச்சருக்கு வந்து ஆதரவான பேச்சுக்கெல்லாம் வருது. இங்க நிறைய அவங்கதான் பெரும்பான்மையா வந்து திமுக ஆதரவா இருக்காங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் அவங்க பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்களோட சற்றே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சியை எப்படி பாக்குறாங்க? இங்க பெண்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து நிறைய திட்டங்களை வந்து அப்படியே என்ன சொல்றதுன்னா, ஒரு இந்த அவரோட சொந்த தொகுதின்றதுனால இதுல அவரோட திட்டங்களை வந்து தெரிக்க விட்டுருக்காரு. மக்கள் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் எந்த பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எங்க அதிகமாக இருக்கிறாங்க? அவங்களுடைய ஆதரவு யாருக்கு? இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இந்த அகரம், ஜவஹர் நகர், பெரியார் நகர், ஜிகேஎம் காலனி பகுதிகள்ல அதிகமாக இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்களா இல்லாம எல்லாரோட கலந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம பெரியார் நகர், ஜிகேஎம் காலனி, அதே சேம் இந்த நீங்க அகரம், செம்பியம், பெரவலூர்லாம் பாத்தீங்கன்னா இங்க கிறிஸ்தவர்களோட வாக்குகளும் அதிகமா இருக்கு. இவங்களும் கொஞ்சம் பெரும்பான்மையா இங்க இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட வாக்குகள் வந்து கொஞ்சம் சற்று அதிகமாவே இருக்கு. அவங்க யாருக்கு ஆதரவா? இஸ்லாமியர்கள் நீங்க சொல்லவே வேணாம். அதுவும் வந்து முதல்வர் ஸ்டாலினோட தொகுதி. அதனால இஸ்லாமியர்களோட வாக்குகள் வந்து அவங்க திமுக ஆதரவா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள்ல நான் இன்னைக்கு பார்த்த வரைக்கும், இப்ப பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள்ல ஒரு சிலருக்கு மாற்றம் வந்திருக்கு. அவங்க என்னன்னா மாற்றத்தை நோக்கி ஒரு சிலர் சொல்றாங்க. அவங்க எப்படி இது பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம திருச்சபையில என்ன சொல்றோமோ, இதுக்கு முன்னாடி நம்ம அப்படிதான் சொல்றாங்க. திருச்சபையில நாங்க யாரும் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த முறை இவங்க சொன்னதுன்னா, நாங்க புதுசா ஒரு மாற்றத்தை தேடுறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு வந்து இந்த தொகுதியை மட்டும் பார்த்தா பத்தாது, எங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லா தொகுதியும் பார்க்கணும், அதனால வந்து நாங்க இந்த தடவை மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். அவங்க வந்து தாவேகாக்கு ஆதரவான்ற மாதிரி பேசுறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் சற்றே அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? இது ஸ்டார் தொகுதி, முதல்வர் தொகுதி, எப்படி பாக்குறாங்க? அதுதான் நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரோட சொந்த தொகுதி மாதிரி இதை வந்து ரொம்ப இதுல செல்லப்பிள்ளை மாதிரி ஆயிட்டாரு. இதுல இருக்கிற பெண்களுக்கு
நிறைய நலத்திட்டங்களை வந்து அள்ளி கொடுத்திருக்காரு. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அனிதா அச்சீவர்ஸ் அகாடமின்றது பெண்களுக்காக அவர் வந்து திறந்திருக்காரு. இதுல வந்து டேலி, இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் பெண்களுக்கு தேவையான தையர் பயிற்சி இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு வேலைக்கு அனுப்புறது. ஸோ அவங்களுக்கு இன்டர்வியூஸ்லாம் இதுலயே எடுத்துட்டு அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்குலாம் இதுல வந்து ரொம்ப இவங்களுக்கு இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து வேலை பண்றவங்களுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு கேட்டகரியில தான் இருப்பாங்க. அவங்க பெரிய இதுக்கு போனோம்னா இங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு போயிட்டு நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலா ஜிகேஎம் காலனியில 17.47 கோடி ரூபாயில வந்து அரசு பள்ளிகளை சீரமைச்சு தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலா வந்து அவர் அங்க வச்சிருக்காரு. அரசு மேல்நிலை பள்ளிகள்லாம். மாநகராட்சி பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா புதிய வகுப்பறைகளும் நவீன ஆய்வுக்கூடங்களும் வந்து அவங்க கட்டி கொடுத்திருக்காங்க நிறைய. அப்புறம் இந்த மருத்துவம் மற்றும் சுகாதாரம் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பெரியார் நகர் அரசு மருத்துவமனை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாரும் வந்து ஜிஹெச் ஸ்டான்லி இது ரெண்டு தான் சொல்லுவாங்க. நீங்க பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் 109 கோடி மதிப்புல மறுசீரமைப்பு பண்ணி இப்போ வந்து அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா இங்கே எல்லா உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகள் வந்து மக்களுக்கு அளிக்க இந்த பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலை வந்து மேம்படுத்தி இருக்காங்க. ரெண்டாவது நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா ரத்த சுத்திகரிப்பு மையம் ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த ரத்த சுத்திகரிப்பு மையம் வந்து எங்க பண்ணிருக்காங்கன்னா ஜெகநாதன் தெருன்னு இருக்கு. இப்ப நம்ம பெரியார் நகர் இருக்குல்ல, பெரியார் நகர் அந்த மாதிரி ஏரியால அங்க இருக்கிறது ஜெகநாதன் தெருவுல வந்து 17.50 கோடியில வந்து ரத்த சுத்திகரிப்பு அதாவது டயாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கான கட்டியிருக்காங்க. அது அதிநவீன சுத்திகரிப்பு மையம் வந்து எங்கேயுமே கிடையாது. இங்க வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அதுலயே வந்து அந்த குடிபோதையில இருக்கிறவங்க மறுவாழ்வு மையமும் அங்க இருக்கு. அங்கேயே வந்து இன்னொரு திட்டமா எடுத்துருந்தது கலைஞர் இலவச கண் மருத்துவமனையை அங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க மையம். எல்லாருக்கும் வந்து பொதுமக்களுக்கு வந்து இலவசமா கண் சிகிச்சை பெற்று அவங்களுக்கு கண்ணாடி அந்த மாதிரி இலவச திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்கு பெண்களுக்கு முக்கியமா பெண்களுக்கு வந்து நிறைய எடுத்துட்டு வந்து கொடுத்ததுனால பெண்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா அவருக்கு இன்னும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவரு இப்ப ரீசெண்டா கொடுத்த அந்த 5000 ரூபாய், அப்புறம் மகளிர் உதவித்தொகை, அப்புறம் மாணவர்களுக்கு கொடுத்தது, அப்புறம் லேப்டாப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் நிறைய தொடர்ந்து பண்ண பெண்களோட வாக்குகள் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு நல்ல இந்த இடத்துல வந்து நல்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது வந்து இங்க பூர்த்தி அடையுது. ஸோ அவர் முதல்வருடைய தொகுதி அப்படிங்கிறதுனால இது ஒரு மாடல் தொகுதியாக மாற்றணுங்கிற முயற்சியில் அவர் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ இளம் பெண்களுக்கு டேலி இது மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க இந்த ஆட்சியை? தாவேக்காவுடைய விஜயுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு அந்த தொகுதியில் இருக்கு? இங்க நம்ம மத்த தொகுதி மாதிரி இங்கேயும் வந்து தாவேக்காவோட தாக்கம் அதிகமா இருக்கும் இளைஞர்கள்ட்ட நம்ம நினைச்சோம். ஆனா வந்து இங்க எங்கேயுமே நம்ம ரொம்ப ஒரு சொற்ப அளவுல தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நாங்க தாவேக்காக்கு வந்து வாக்களிப்போம், அதிமுகவுக்கு வாக்களிப்போம்னு சொன்னாங்களே தவிர அதுல நம்ம பார்த்த 100% 90% வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் நாங்க வாக்களிப்போம், முதலமைச்சருக்கு தான் எங்களோட வாக்கு. ஏன்னா அவர் எல்லா தொகுதியில வந்து எல்லாருக்குமே அவரு எல்லாமே செஞ்சுட்டாரு. அந்த தொகுதியை போய் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி இதுதான் ராக்கிஸ் கேஜிஎஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் தொகுதி வேற மாதிரி இருக்கு. அங்க நீங்க சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் சாலைகள் போட்டிருக்காங்க. அங்க ரொம்ப உலகத்தரம் வாய்ந்த அந்த மருத்துவமனை ஒரு சில விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காரு. அவர் கட்டி இருக்கிற சமுதாய நலக்கூடம், அந்த சமுதாய நலக்கூடம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாய நலக்கூடன்றது ஒரு 100 பேர் உட்கார கூட இடம் இருக்காது. அவர் கட்டியிருக்கிறது ஒரு தனியார் கல்யாணம் திருமண மண்டபம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவல், அதாவது ஏசி எல்லாம் போட்டு சூப்பரா அதை ரெடி பண்ணிருக்காங்க. அந்த மக்கள் வந்து அதை பயன்படுத்துறாங்க. இதுல என்னன்னா அந்த மக்கள் வந்து விலை குறைந்த இதுல அந்த சமுதாய கூடனே சொல்ல முடியாது, திருமண மாளிகைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்களோட வாக்கு கூட அங்க வந்து பெரும்பான்மையான முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் வந்து ஆதரவாவே இருக்கு. இன்னும் பர்டிகுலரா நீங்க பார்க்க போனா 18 வயதுல இருந்து முதல் வாக்காளர்களே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய கள ஆய்வுல ஏகபோகமாக முதல்வருக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது மாதிரி சொல்றீங்க. ஆனா இந்த மழை பெய்யும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள்ல நிறைய இடங்கள் குறிப்பாக முதல்வருடைய தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் தண்ணி நிற்கிது, தேங்கி நிற்கிறது, அங்கேருந்து அவங்க அந்த மக்கள் வந்து இதுக்கு விடியாமல் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பல காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த வடிகால் வசதி அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்குது? அது குறித்து ஏதாவது குறையாக அந்த மக்கள் ஏதாவது சொல்றாங்களா? அங்க வடிகால் வசதிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இந்த முறை வந்து அவங்க இப்ப மத்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மின்சார கம்பிகள் வந்து நம்மளுக்கு மேலதான் போகும். இங்க என்ன பண்ணிருக்காங்க, 4 அடி 5 அடிக்கு வந்து பூமிக்கு அடியில மின்சாரங்கள் போகுது. அதை வந்து டிரான்ஸ்ஃபார்மர், சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் பாக்ஸ் வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. சோ மக்கள் வெள்ளம் வரும், வெள்ளம் வந்து தண்ணியே வந்தாலும் கரண்ட் தடைப்படாம விநியோகம் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கணும். அதாவது அவங்க கான்செப்ட் வெள்ளம் வராமலாம் இருக்காது, வெள்ளம் வரும், நீங்க வெள்ளத்துல இருந்துதான் ஆகணும். அதனால வந்து இதுக்கு பழகிக்குங்க, மத்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், மத்த மட்டும் இது பண்ணிருக்காங்க. மழை நீர் வராமலாம் இருக்காது, வரும். இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இங்க இருக்கிற இளைஞர்களும் சரி பெரியவர்களும் மழை நீர் வந்துதான் ஆகும். ஏன்னா பக்கத்துல இரட்டை ஏரி இருக்கு. இங்க மழை பெஞ்சது பண்ணால இரட்டை ஏரியில இருக்கிற தண்ணி ஃபுல்லா குளத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் எல்லா கால்வாய்கள், பெரிய பெரிய கால்வாய்கள் மூலியமா வெளியே போகிறது. அதனால இங்க வந்து கம்பல்சரி மழை பெஞ்சா வெள்ளம் வருன்றது, அதுக்கும் எல்லாமே தயாரா இருக்காங்க மக்கள். அதை வந்து ஒரு பெரிய அளவு குறையாக ஒன்றும் சொல்லலை. அவங்க மத்ததை பார்க்கும்போது இதை குறையா சொல்ல மாட்டாங்க. நம்ம குறையா இதை கேட்கிறோம், இந்த மாதிரி இவ்வளவு பெரிய குறை இருக்கு, நீங்க இடுப்பு அளவுக்கு வீடு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது நீங்க வந்து அவங்க மத்ததை தான் பாக்குறாங்களே தவிர அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது எங்களுக்கு சரியாயிடும், 2 நாள்ல போயிடும் அப்படின்னு தான் இங்க இருக்கிற மக்களோட மனநிலை இருக்கு. சரி, இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அதிமுக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சைதை துரைசாமி வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். 65,943 வாக்குகள், கிட்டத்தட்ட 46% வாக்குகள் வாங்கி ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு 2011. இப்போ அங்கே அதிமுக எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது, பாஜக, மோடி, அது குறித்த பார்வை இந்த மக்களுக்கு ஏதாவது இருக்குதா? பாசிட்டிவா ஏதாவது சொல்றாங்களா? எப்படி சொல்றாங்க? இங்க நம்ம முதற்கட்ட கலாய்வு படி அதிமுக வந்து கொஞ்சம் கை ஓங்கின மாதிரி எனக்கு எந்த இடத்துலயும் தெரியல. ஏன்னா வந்து இங்க ஃபுல்லாமே வந்து இவரு திட்டங்களை மக்களுக்கு நிறைய கொடுத்ததுனால யாரு வாயிலையும் அதிமுகவோ பிஜேபின்ற அந்த கருத்து வரல. அவங்க வந்து எங்க முதல்வரை வந்து அவர் பிள்ளையா பாக்குறாங்க. இந்த தொகுதி வந்து அவருக்கு தான், அவரை தவிர யாரும் இருக்க, இந்த முறையும் அவரு பெரும்பான்மையா வெற்றி பெறுவாருன்றத வந்து அவங்க முன் வைக்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள் அனைவரும். சரி, இந்த சட்டமன்ற தொகுதியை வருதில் இவ்வளவு விஷயங்கள் முதல்வர் செய்திருக்கிறாரு அப்படின்னு இருந்தா கூட இதெல்லாம் எங்களுக்கு இன்னும் குறையாக இருக்கிறது, இதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? இல்லை இந்த குளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க, இதையெல்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு அவங்க சொல்றது எது? அவரு கொடுத்த அந்த குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் வாக்குறுதி எதுவுமே அந்த அளவுக்கு கொடுத்ததை விட அதிகமாவே செஞ்சிருக்காரு. அவங்க சொல்ற குறைகள்னு பாத்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால், அந்த இன்னமும் வந்து அங்க வந்து டிரைனேஜ், அதாவது வந்து இந்த கழிவுநீர் வசதி வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. சோ அதனால அதெல்லாம் வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பக்கத்துல இருக்கிற பெரம்பூர் தொகுதியில எல்லாம் இந்த கழிவுநீர் வந்து ஒரு பெரிய கால்வாய் வழியாக தான், நம்ம லாஸ்ட் டைம் பேசிட்டோம், பக்கிங்காம் கால்வாய் வழியா வெளியே போய் கடல்ல கலக்குதுன்ட்டு. இந்த குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற கால்வாய் வழியா தான் எல்லாமே வரும். அங்கெல்லாம் குளத்தூர்ல எப்படி இருக்குன்னா கால்வாய்கள் சுத்தமா வந்து தெரியாத அளவுக்கு மூடப்பட்டு அது மேல தார் சாலைகள் போடப்பட்டு இருக்கு. கொசு கூட இதனால வராது, ஒரு குப்பை கூட போய் தேங்கி நிக்காது. அந்த அளவுக்கு அந்த குளத்தூர் தொகுதியை வந்து முதல்வர் பார்த்திருக்காரு. அதனால வந்து மக்கள் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மழைநீர் பிரச்சனைக்கு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது, அதே போல் விஜய்க்கு வந்து ஆதரவு வந்து பல கிறிஸ்தவர்கள் கொடுக்குறாங்க, இளைஞர்கள் பல பேர் சொல்கிறாங்க. இத்தனை நாட்கள் வந்து நம்ம சர்ச்சு என்ன சொன்னதோ, பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், திருச்சபைகள் என்ன சொல்கிறதோ, இந்த முறை நாங்களே வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இது எந்த பகுதியில் இந்த மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்க? மக்கள் சொல்கிறாங்களா, இல்லை அந்த சர்ச்சுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மக்கள் சொல்லல, மக்கள் தான் சொல்றாங்க. திருச்சபையை நாங்க கேட்டு சொல்லுவோன்றது வந்து இங்க இந்த வார்த்தைகள் வரல. இங்க இருக்கிற மக்கள் இந்த ஜிகேஎம் காலனி, ஜவஹர் நகர், இந்த பகுதிகளில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாமே சொல்றது என்னன்னா, எங்களுக்கு வந்து மாற்றம் தேவை, அதனால வந்து அவங்க வந்து நாங்க வந்து தாவேக்காக்கு நாங்க எங்களோட ஆதரவு தரோம் தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த ஒரு திருச்சபையை சொல்லியோ எந்த ஒரு ஜமாத்துகளை சொல்லியோ இவங்க வந்து முடிவு எடுக்கல இங்க இருக்கிறவங்க, நம்ம கள ஆய்வு படி. சார், இந்த கிறிஸ்தவர்கள் வந்து விஜயை இவர் நம்ம ஆளுதான், ஜோசப் விஜய் தான் அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது ஒரு உரிமை எடுத்துக்கிறாங்களா எப்படி? கிறிஸ்தவர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே இந்த உரிமையை எடுத்துக்கிறாங்க.
கிறிஸ்தவர்கள் கம்பல்சரி இவங்க வந்து ஜோசப் விஜய் அவர் பேரே அதை வச்சிருக்காரு. கிறிஸ்தவர்களை கவர்னோனே அவர் அந்த நேம் வச்சுட்டாரா என்னன்னு தெரியல, அதை எடுக்கவும் மாட்டாரு. அதனால வந்து ஜோசப் விஜய் அவருக்கு கிறிஸ்தவர்களோட ஆதரவு அதிகமாவே இருக்கு. இது வந்து இன்னும் எனக்கு கிடைச்ச தகவல் படி திருச்சபைகள்ல கூட வந்து இப்போ திமுகக்கு ஆதரவா இல்லாம அவங்க விஜய்க்கு தான் வந்து கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சில இடத்துங்கள நான் கேள்விப்பட்டேன். அதை நீங்க ஒரு சதவீதமாக சொன்னீங்கன்னா, ஒரு பர்சன்டேஜ் போட்டு சொன்னீங்கன்னா, எத்தனை சதவீத வாக்குகள் அப்படி திமுக கிட்டேந்து விஜய்க்கு போறது மாதிரி? ஏன்னா கிறிஸ்தவர்கள் எவ்வளவு நாள் திமுகவுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு விஜய்க்கு போறது மாதிரி இருக்கு? ஒரு 5% வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். நாங்க வந்து தொடர்ந்து நாங்க திமுகவுக்கு போட்டோம், எங்க திருச்சபை சொல்லிச்சு, நாங்க வந்து எங்க ஜமாத்து சொல்லிச்சு, இது மூலயமா தான் போட்டோம்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்களோட மனநிலையை மாத்துறாங்க. அவங்க மனநிலையை மாத்தி நாங்க வந்து எங்களோட சொந்த முடிவா நாங்க வந்து திரு ஜோசப் விஜய்க்கு அவர்களுக்கு வந்து நாங்க வாக்களிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. சோ அவங்க வந்து 5% வந்து திமுகவோட வாக்குகள் வந்து தாவேக்காக்கு போகும்ன்றது மாதிரி நம்ம பாக்குறோம். இந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே நாம் திருவிக்கால பேசிய அதே விஷயங்கள் தான். இந்த தொகுதியில் வந்து 2011 ஆம்ஸ்ட்ராங் போட்டியிட்டிருக்காரு, 4000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை இந்த பகுதியில் ஏதாவது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அதுக்கு சம்பந்தமாக உங்கள்கிட்ட கருத்தா சொன்னாங்களா? இப்படி எங்கள் தலைவரை கொண்டுட்டாங்க, இந்த ஆட்சியில் இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி யாராவது சொன்னாங்களா? இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு இளைஞர்களோ பெண்களோ மகளிரோ இல்ல பெரியவர்களோ யாருமே இந்த மாதிரி வார்த்தைகளை இது வரைக்கும் உபயோகப்படுத்தல. எல்லாருமே வந்து அவங்க வந்து வேற ஒரு அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நம்ம மக்கள் ரொம்ப மறந்துடுறாங்க. யாருமே இந்த வார்த்தையை சொல்லி நானும் கேள்விப்படல. நம்ம கல ஆய்வுப்படி யாருமே நம்ம ஆம்ஸ்ட்ராங்ன்ற நான் இங்க யாருக்கு போடுவீங்க, ஏன்னா இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் இல்ல, அந்த இடத்துக்கு வந்து அவங்க மனைவி வந்து நிக்கிறாங்க, நல்லா தைரியமா நின்று எல்லாம் பண்றாங்க. ஆமா, அவங்க நிக்கும் போது யாருமே வந்து அவங்க பேரை கூட நம்ம கிட்ட எதுவும் சொல்லல. சார், உங்களுடைய முதற்கட்ட ஆய்வின்படி குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா போன தடவை 1,05,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு, 60% ஆகியிருக்காரு. வலுவான கேண்டிடேட் எதிர்த்தரப்புல அதிமுகலேருந்து மீண்டும் ஆதி ராஜாராம் தான் இருப்பாரா, இல்லை வேற யாராவது நிற்க போறாங்களான்னு தெரியாது. உங்க முதற்கட்ட கள ஆய்வுல அவருக்கு எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கும்? நம்ம வந்து இந்த சர்வே படி, இந்த முதற்கட்ட ஆய்வுல நம்ம எடுத்த சர்வேல நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாபேஸ் படி திமுக 50% வாக்குகள் பெறும்னு வந்திருக்கு. அதிமுக வந்து 15% வாக்குகள் பெறும். நாம் தமிழர் 7-10%. இங்க வந்து நாம் தமிழருக்கு வந்து ஓரளவுக்கு ஆதரவு இருக்கு. தாவேக்காக்கு வந்து 5-8% வாக்குகள் வந்து இப்ப நம்ம முதற்கட்ட ஆய்வுப்படி. குளத்தூர் சட்டமன்ற தொகுதி இது ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொன்னோம். காரணம், இங்கு முதல்வர் ஸ்டாலின் இங்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார், முதல்வரை தந்த ஒரு தொகுதி. இப்பொழுது கள ஆய்வில் அவருக்கு எப்படி ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய கள ஆய்வு டீம்லேருந்து திரு கார்த்திக் விவேகா களத்திலேருந்து எல்லா தரப்பு மக்களையும் அவர் போய் சந்தித்து வாங்கிய அந்த டேட்டாக்களை தான் உங்கள் முன் வைத்திருக்கிறோம். நம்ம சில வீடியோக்கள்லாம் போடும் பொழுது, இல்லை நீங்கள் ஒரு வித்தியாசமாக நீங்கள் அதிமுகவுக்கு சில இடங்கள்லையும் திமுகவுக்கு பல இடங்களில் ஆதரவாக இருக்கிறது மாதிரிலாம் போடுறீங்க, உங்கள் சேனல் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா சில பேர் கமெண்ட் போடுறாங்க. நம்ம வந்து உண்மை நின்றடல் வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீட் டிவி. களத்தில் என்ன உண்மை இருக்கிறதோ, நமக்கு என்ன தரவுகள் கிடைக்கிறதோ அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்காக கிடைக்கக்கூடிய தரவை மாற்றி இல்லைங்க பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்குது ஸ்டாலினுக்கு அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. உண்மை என்னவோ அதைத்தான் சொல்கிறோம். அடுத்த கட்ட ஆய்வும் செய்கிறோம். அதில் வந்து பல பிரச்சாரங்கள் அதிமுகவினர் செய்யும் பொழுது எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த நேரத்தில் அந்த வெற்றி சதவீதம் எந்த அளவுக்கு ஸ்டாலினுக்கே குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இதெல்லாம் அடுத்த கட்ட கள ஆய்வில் தெரியும். ஆனால் முதற்கட்ட கள ஆய்விலே அமோகமான ஆதரவு, குறிப்பாக பெண்கள், ஈவன் இளைஞர்கள் கூட கொடுக்குறாங்க. முதல் தலைமுறை வாக்கு போடக்கூடிய இளைஞர்கள் கூட ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட கள ஆய்வு சொல்கிறது. உண்மையை நாங்கள் அப்படியே உங்கள் முன் வைக்கிறோம். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.